உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பதான் என் நெஞ்சில வரைஞ்ச அந்த முகத்தை அழிக்கணும். என்னடா சொல்ற? டேய் சும்மாறா. அப்பதா நீ அழிச்சு விட. அப்பதா என்னப்பா ஆசையா நேத்து தான் பச்சை குத்திட்டு போன, இன்னைக்கு வந்து அழிச்சு விடுன்னு சொல்றியப்பா? அழிச்சு விடுன்னு சொன்னா அழிச்சு விட. அப்பதா அப்படிலாம் உடனே அழிக்க முடியாதுப்பா. ஏன்? நேத்து தான் பச்சை குத்திட்டு போயிருக்க, அது இன்னும் காயவே இல்ல. அதுக்குள்ள அழிச்சா அந்த இடம் ஃபுல்லா காயமாயி ஜன்னி வந்துரும்பா. அப்புறம் உசுருக்கே ஆபத்தாயிடும்பா. உசுறு தான் ஏற்கனவே போயிருச்சு. நான் இப்ப வெறும் போனதான். அதனால நீ அழிச்சு விடு பாட்டி. நான் செத்தா சாவறேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணே என்னதான் ஆச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? அவ மனசுல நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா. போதுமா? என்னன்னா சொல்ற? உங்க ரெண்டு பேருக்கு இடையில நிச்சயதார்த்தம் நடந்து மோதிரம்லாம் மாத்திக்கிட்டீங்களே. நேத்து நீங்க பார்த்தது எல்லாமே பொய்டா. அவ கையில மோதிரமே போடல, போட்ட மாதிரி நடிச்சேன். நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனா நம்மள படைச்ச அந்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்றதுதான் முக்கியம். அது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சுடா. என் வாழ்க்கையை இப்ப புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பேசி முடிச்ச நாள்ல இருந்து தினம் அவன் நினைப்பிலேதான் இருந்தேன். இனி என்ன செய்ய போறேன்னு தெரியலடா. இனிமே அவளை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னால முடியுமான்னு தெரியலடா. அவ என் மனசுல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் என் மனசுல வச்சிருக்க கூடாது. அது ரொம்ப தப்புடா. அதனால தயவு செஞ்சு அவளை என் நெஞ்சில இருந்து அழிச்சிடப்பதா. ஐயா சொன்னா புரிஞ்சுக்கையா. வேணாம் ஐயா, இப்ப அழிச்சா காயம் ஆறவே ஆறாது, சீல் புடிச்சிடும். அதுவும் உசுருக்க ஆபத்தாயிடும்யா. அப்பதா இன்னொருத்தர மனசுல வச்சிருக்கிற அவ உருவத்தை என் நெஞ்சில சுமக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே நரக வேதனையா தான் இருக்கும். அப்பதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அத கண்டிப்பா நான் அழிச்சு விடுறேன்ப்பா. ஆனா இப்ப வேணாம். அண்ணா என்ன பண்ண? அண்ணா 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 பேராண்டி ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி பண்ண? ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா? என்னன்னு? ஏய் இங்க பாருடி, உங்க அக்கா அருள் வீட்டுக்கு போன விஷயம் மட்டும் உங்க அப்பனுக்கு தெரியவே கூடாது. என்கிட்ட உளர்ன மாதிரி அவர்கிட்ட எதையும் உளறி வச்சிடாதடி. அவர் வந்து வானதி பத்தி எது கேட்டாலும் நீ எதுவும் பேசிடாத. ஏன்னா நீ எது பேசினாலும் அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. எது கேட்டாலும் நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசிடாத, புரியுதா? ஏய் இந்தா வானதி பிடிச்ச மீன் பண்ணு, அதிரசம், முறுக்குலாம் வாங்கி வச்சிருக்கேன். அவளை கொடு போ. ஏய் இல்ல நீ ஒண்ணு கொண்டு போய் கொடுக்கணும்டா. அதை ஒரு தட்டை கொண்டு வா, நானே என் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறேன். ஏய் என்ன பேஜ் மாதிரி பாக்குற? என்ன திடீர்னு மக மேல பாசம் நினைக்கிறியா? அதெல்லாம் அப்படித்தான். போ சீக்கிரம் தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. போ போ. ஏய் வானதி எங்க? ஏய் ஏதாவது சொல்லி தொலையண்டி. மரம் மாதிரி நிக்கிற, எங்கடி போனாவ? பைத்தியக்காரன் கத்திட்டு இருக்கேன், ஒண்ணு பதில் சொல்ல நின்றுட்டு இருக்க. வாயை திறந்து பதில் சொல்லணும்னு வச்சுக்க, அடிச்சு கொண்டு வருவேன். அப்பா அக்கா ஃப்ரெண்ட பார்க்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காப்பா. என்னது? நீங்க காலையில அவளை திட்டினதுனால அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு மனசு சரியில்லை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நர்மதாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. நான் முன்னாடியே கேட்டேன்ல, சொல்லி தொலைக்க வேண்டியதானே?
எதுக்கு ஆத்தால மகன் கத்த விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அது மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து வானதி அக்கா கிட்ட நீங்க ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டீங்களா? அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ அக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னா நீங்க கோவப்படுவீங்களோன்னு நினைச்சுதான் அம்மா பயந்து சொல்லாம இருந்துச்சு. ஆமா, உங்க ஆத்தா பார்த்து பயந்து நடிக்கிறவா. என்ன நடிப்பு? எனக்கு பயந்து வளர்ந்தா நான் கேட்கும் போது அவங்க இருக்கான்னு சொல்லிக்கலாம்ல. கல்லூரி மங்கி மாதிரி நின்று இருந்தா இப்படி நின்றாலும் கோபமா வருது. என்னைக்கு அடிச்சு கொல்ல போறது இல்ல. சரி, வானதி யார் வீட்டு போயிருக்கா சொன்ன? அவங்க ஃப்ரெண்டு நர்மதாக்கா வீட்டுக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியலப்பா. ஏன் அப்ப சொல்ல? இல்ல, நர்மதாக்காவா பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்க போறேன்னு அக்கா சொல்லலப்பா. அதான். மாமா மாமா வாங்க வாங்க மாமா. ஐயோ, மாமா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல வானதி, ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒருவேளை வானதி ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அருள் பையில பார்க்க போயிருப்பாளோ? மாமா, உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க என்னால முடியல மாமா. சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே நீதான் என்ன கட்டிக்க போறேன்னு நினைச்சு நான் வளர்ந்தேன். என் மனசுல அப்படி ஒரு ஆசை. அப்பவே வந்ததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அருள் மாமா, அருள் மாமா, என்ன வானதி? எனக்கு ஒரு சந்தேகம். விளையாடிக்கிட்டு இருக்கும் போது என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் அப்புறமா கேளு. சாமி, நான் வளர்ந்து பெரிய ஆளானதும் எங்க அப்பா கரிகாலன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா எங்க அம்மா, கரிகாலன் மாமா உன்னை விட பெரியவரு, அதனால நந்தினி அக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குலுக்கி போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.